பாப்பா கிருஷ்ண வேஷம் வேணும் வேணும்னு கேட்டு கடைசியில் கிருஷ்ண வேஷம் போட்டு விட்டுட்டேன். காஸ்டியூம் எல்லாம் பார்த்தேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல, அந்தளவுக்கு நல்லா இல்லை. சரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு போட்டு விட்டுருவோன்னு சொல்லிட்டு பாப்பாவோட வேஷ்டி சட்டையிலேருந்து சட்டை போட்டுக்கிட்டா. வேஷ்டி அவங்க அப்பாவோட வேஷ்டி எடுத்து கட்டி விட்டுட்டேன். நார்மலாக வேஷ்டி கட்டாமல் வேட்டி சரியளவும் வச்சு அது கரெக்டாக முடிச்சு சென்டரில் வந்து 2 முடிச்சு நல்லா இதுக்குமா போட்டு விட்டுட்டேன். ஒரு சைடு இருக்கிறத சுருட்டி பின்னாடி விட்டுட்டேன், இன்னொரு சைடு முன்னாடி. பின்னாடி விட்டதை அப்படியே மடிப்பு எடுக்க நம்ம சேவையிலெல்லாம் மடிப்பு எடுப்பீங்களா, அந்த மாதிரி மடிப்பு எடுத்து பின்னாடி சொருகி விட்டுட்டேன். முன்னாடி பக்கம் சுருண்டிருக்கிறதையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த ஓரத்தில் இருக்கிறது கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மடிப்பு எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி பின்னாடி மடிப்பு எடுத்த மாதிரியே முன்னாடி மடிப்பு எடுத்து சொருகிட்டேன். அவ்வளோதான். அதான் கிருஷ்ணருக்கு வேட்டியெல்லாம் கட்டியாச்சு. இனி பொட்டு வச்சு செயின் எல்லாம் போட்டு எல்லாம் தலைக்கு கிரீடமெல்லாம் வச்சு மேக்கப் போட்டால் முடிஞ்சுது. இதோட ஃபுல் வீடியோ இன்றைக்கி ஈவினிங் நான் அப்லோட் பண்ணல இந்த சேனலில். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. கிருஷ்ணர் வேஷம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இவங்களுக்கு பெரியவங்களுக்கு முடிச்சுட்டு அப்படியே சின்ன இதுக்கும் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டுவிட்டேன். அவங்களுக்கு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு எனக்கு பொட்டு வைக்கிறதே. சரி அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டே இருந்தாங்க. சரி எப்படியோ போட்டு விட்டுருக்கேன். அவங்களுக்கு வந்து வேஷ்டி சும்மா செயின் மட்டும்தான் போட்டு தலைக்கு கிரீட வச்சுட்டு அவ்வளோதான். மற்றபடி பெருசெல்லாம் அவங்களுக்கு எதுவும் இல்லை. இந்த சின்ன வாண்டுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட ஆரம்பித்தது தான் ஒரிஜினல் கிருஷ்ணராகவே மாறிட்டா. என்னை படாத பாடுபடுத்தி எடுத்துட்டா. இந்த 2 கிருஷ்ணரில் எந்த கிருஷ்ணர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.